ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இது ஃப்ரைடே எடுத்த விலாகு. ஃப்ரைடேயும் சாட்டர்டேயும் எடுத்த விலாகு. ஃப்ரைடே வந்து ஈவினிங் போல் விளக்கெல்லாம் ஏற்றிட்டு ஈவினிங் போல் ஃப்ரைடே மார்க்கெட் போகலான்னு முடிவு பண்ணியிருந்தோம். ஸோ விளக்கெல்லாம் ஏற்றிட்டு நம்ம வீட்டை ஒரு நிமிஷம் பார்க்கும்போது நமக்கே ஒரு நல்ல ஒரு இதாக இருக்கும். எல்லா நாளும் ஏற்ற முடியலனாலும் ஃப்ரைடே மட்டுமாவது ஏற்ற ட்ரை பண்ணுறது. ஸோ ஃப்ரைடேயில் எல்லா லைட்டிங்கும் ஆன் பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் வச்சுருந்துட்டு அப்புறம் இது பண்ணுறது. நாம் பழகிற பழக்கம் தான் குழந்தைங்களுக்கும் வரும். இப்போ பசங்களே வந்து ஃப்ரைடே ஆனால் நான் விளக்கேற்றலையா சாம்பிராணி போடலையான்னு கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ நல்ல ஒரு பாசிட்டிவ் விஷயத்த பிள்ளைங்களுக்கு நம்மள்டேருந்து தான் ஆரம்பமாகும்னு சொல்லுவாங்க. உருளி எல்லாமே இப்போல்லாம் பூ மாற்றுறது வந்து தண்ணியை மட்டும் மாற்றிட்டேன்னா போதும், என் பிள்ளைங்களே டெக்கரேட் பண்ணிடுவாங்க. ஆளுக்கு ஒரு உருளின்னு பிரித்து கொடுத்துட்டேன். அவங்களே வந்து அவங்களோட க்ரியேட்டிவிட்டியை பூவெல்லாம் டெக்கரேட் பண்ணி காமிச்சிருவாங்க. ஸோ இப்படியான வேலைகள் வந்து நம்ம பண்ண பிள்ளைங்களுக்கும் அது பழக்கமாக மாறிடும். ஸோ இது வேலையெல்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கி வந்து நான் ஃப்ரைடே மார்க்கெட் போகணும். பாருங்கள் என் பசங்க எப்படி உருளியை டெக்கரேட் பண்ணியிருந்தாங்கன்னு. எப்படி இருந்துச்சுங்கிறத கீழே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதை முடித்த கையோடு நான் வந்து ஃப்ரைடே மார்க்கெட் கிளம்பணுங்கிறதுக்காக அவசர அவசரமாக கிளம்பிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அங்கே இருட்டுறதுக்குள்ளே போனால் தான் ஓரளவு. நான் இப்போ 2 தடவையாக போனது இருட்டி ஒரு 6 மணிக்கு மேலே தான் போனேன். இந்த தடவையாவது ஒரு 5:30 ரேஞ்சில் அங்கே இருக்க மாதிரி போகணும். அதுக்கு முன்னாடி போனாலும் வெயிலில் மாட்டுவோம். கிட்டத்தட்ட 3-4 கிலோமீட்டர் அங்கே நடக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நிறைய திங்ஸ் வந்து பார்க்க முடியாது அப்படிங்கிறதுக்காக இந்த தடவை நான் ஒன்லி வெஜிடபிள்ஸ் மட்டும்தான் வாங்க போயிருந்தேன். இருந்தாலும் நமக்கு விண்டோ ஷாப்பிங்கிறது நமக்கு ரொம்ப பிடிச்சது. எல்லாத்தையும் பார்த்துட்டு விலை கேட்டுட்டு அது வந்து எந்த அளவுக்கு அதோட ப்ரைஸ் இருக்குதுன்னு கேட்டுட்டு இதெல்லாம் கேட்டுட்டு போகும்போது நம்ம பார்க்குறதுக்கும் ஒரு நல்ல இதாக இருக்கும். வெசல்ஸ் எல்லாமே நிறைய டிஃப்ரெண்ட் வெசல்ஸு இதெல்லாம் இருந்துச்சு. எங்களுக்கு ஆளுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்துக்கு அடிக்ட்டுன்னு தான் சொல்லணும். ஸோ ஃபைனலாக கொஞ்சம் நேரம் கரும்பு ஜூஸை குடிச்சிட்டு ஒரு 5 மினிட்ஸ் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் அந்த வெயிலில் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். வால் கிளாக்கெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே கொஞ்சம் யூனிக்கான ஐட்டமும் இருந்துச்சு. இதில் என்ன ஒன்றுனா, நம்ம இந்த ஃப்ரைடே மார்க்கெட்டை பொறுத்தவரையிலையும் நல்ல திங்ஸும் இருக்கும், ஒரு மாதிரி யூஸ்டு திங்ஸு, கொஞ்சம் டேமேஜான திங்ஸும் இருக்கும். நாம் பார்த்து ஏமாறாமல் வாங்குறது தான் நம்மளோட சாமர்த்தியம்னு சொல்லணும். ஸோ அதில் வந்து அந்த ரேட்டுக்கு அது தகுதா அப்படின்னு பார்த்து வாங்கணும். இப்போ என்னென்னா, இந்த ஃபிஷ்ஷு இது கண்டிப்பாக நான் சொல்லியே ஆகணும். இது ஒரு ஃபிஷ்ஷே நான் வந்து 80 ருபீஸ் கொடுத்து கூட இந்த கோல்டு ஃபிஷ் வாங்கியிருக்கேன். இப்போ இந்த பெரிய பேக்கெட்டாக இருக்கிறது 200 ருபீஸ் தான். அதில் கிட்டத்தட்ட 10லேருந்து 12 கோல்டு ஃபிஷ் இருக்குது. அந்த இது வந்து நம்ம வெளியில் வாங்கும்போது பயங்கர ரேட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி வந்து 100 ருபீஸ் பேக்கெட்டில் ஒன்று வாங்கிட்டேன். நமக்கு எப்படி கேட்டு வேணாலும் வாங்கிக்கலாம், இந்த மாதிரி ஃபிஷ் வேணும்னாலும். ஸோ இன்றைக்கி ஆல்ரெடி எங்கள் ஃபிஷ் டேங்கில் கொஞ்சம் ஃபிஷ் இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் கோல்டன் கலர் ஃபிஷ் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்குமேனு 100 ருபீஸ்க்கு ஒரு 5லேருந்து 6 ஃபிஷ் இருக்கிற மாதிரி, ஆனால் எல்லா வெரைட்டி கலந்த மாதிரி வாங்கியிருக்கேன். கோல்டு, கொஞ்சம் ஒயிட் கலர் இதெல்லாம் கலந்த மாதிரி வாங்கியிருக்கேன். இந்த மாதிரியான ட்ரெடிஷ்னல்ஸ் ஐட்டமும் இருக்கும். வீட்டை வந்து சில பேர் வந்து நம்ம ஆர்த்தடாக்ஸாக வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி கலெக்டபிள் திங்ஸை வாங்குவாங்க. நாங்கள் மோஸ்ட் ஆஃப் இதெல்லாம் விண்டோ ஷாப்பிங் தான் பண்ணியிருந்தோம். ஆல்ரெடி நிறைய திங்ஸ் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணியாச்சு லாஸ்ட் மந்த்து. ஸோ பட்ஜெட் இப்போ ரொம்ப இடிக்குது. அதனால் ஜஸ்ட் பார்த்துட்டு வாங்கன்னு பசங்கள்கிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டோம். இது வேணும் அது வேணும்னு கேட்காதீங்கன்னு. ஸோ என் பசங்களை பொறுத்தவரை என்ன ஒரு நல்ல விஷயம்னா, ப்ரீவியஸாக நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டோம்னா அவங்க அதை ஃபாலோ பண்ணுவாங்க. எனக்கு ஸ்நாக்ஸ் மட்டும் ஏதாவது வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டாங்க. எதுக்காக முன்னாடியே வார்ன் பண்ணி கூட்டிகிட்டு வந்தது, இதை பார்த்த பிறகு உங்களுக்கே தெரியும். இந்த பெட்ஸை வாங்கி தர சொல்லி ஒரே இது லாஸ்ட் டைம் ரொம்ப அடம் பிடிக்க ஆரம்பிச்சிச்சு எங்கள் சின்னது. அந்த பெட்ஸை கீழே விழுறதை பிடிக்கிறதுக்கு பயப்படுறாங்க, ஆனால் பெட்ஸ் மட்டும் வளர்க்கணுமா, இது என்ன ஒரு இது. ஏன்னா எப்படியும் வாங்கிட்டு அம்மா பார்த்துக்குவாங்கங்கிற ஒரு தைரியம்தான். இந்த பொமேரியன் வந்து 4000. இங்கே பார்க்குறதுக்கு தான் பெட்ஸு ஏரியா மாதிரி இருக்கும். மினிமம் 4000லேருந்து மேக்ஸிமம் 25,000 வரலையுமே பெட்ஸ் எல்லாம் இங்கே சேல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இது லவ் பேர்ட்ஸும் எங்கள் வீட்டில் ஆல்ரெடி 4 இருக்குது. இந்த மாதிரி கோம்போவாக 4 இது உள்ளது வந்து 1500 அந்த மாதிரி விற்றுட்டு இருந்தாங்க. 1500 அந்த மாதிரி. எனக்கு ஆல்ரெடி 4 பேர்ட்ஸுக்கே ஃபுட்டு இது பண்ண முடியல. பசங்க இது மாதிரி தான் ஒவ்வொரு தடவை போகும்போது ஏதாவது ஒரு பெட்ஸை வாங்கி என் தலையில் கட்டிடுவாங்க. அதை பராமரிக்கிறது, அதுக்கு ஃபுட்டு வைக்கிறது, இதுதான் என்னோடய பெரிய வேலையாக இருக்கும். ஸோ இப்போ டாகில் வந்து நிற்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஃபிஷ் டேங்க் வாங்கி அதை விட்டாச்சு. அப்புறம் லவ் பேர்ட்ஸ் வாங்கிட்டாங்க. இப்போ டாகில் வாங்கணும்னு சொல்லி 2 பேரும் மாறி இந்த லேப்ரடாக்லாம் வந்து 16,000 சொல்கிறாங்க.
இது நினச்சாலே அப்பாடியும் நான் இருந்துச்சு. பார்க்க தான் சிம்பிளாக இருக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் விலையை ஒன்று கேட்டால் நமக்கு தலையே சுற்றிடும். பசங்க எல்லாத்தையும் ஆசைப்படுவாங்க தான், பட் நமக்கு எது முடியும்? அவங்க வாங்கி ஒரு நாள் ஆசைக்காக வாங்கி கொடுத்துட்டோன்னா அதை நம்ம மெயின்டைன் பண்ணணும். இப்போ நானே ஊருக்கு போகிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் நெய்பர்ஸ்கிட்ட சொல்லி பேர்ட்ஸையும் ஃபிஷ்ஷுக்கும் எவ்வளோ ஃபுட்டு போடணும் என்னங்கிறது. ஸோ அவங்களுக்கு அது ஒரு நாளைக்கு ஒரு தடவை போடுறது வந்து சிரமமாக இருக்காது. இதே வந்து டாக் வாங்கிட்டோன்னா அதுக்கு ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணி குக் பண்ணி அதெல்லாம் அவங்கள தொல்லை பண்ணுறது எனக்கு பிடிக்காது. அது பசங்கள்கிட்ட சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ பெட்ஸுன்னு வளர்க்க ஆரம்பிச்சிட்டா வீட்டில் யாராவது ஒருத்தர் இருந்தே ஆகணும் அதை மெயின்டைன் பண்ணுறதுக்குன்னு. அதனால் இப்போ வேணாம் அப்புறம் தள்ளி போட்டுட்ருக்கேன். எவ்வளோ நாள் போகுதுன்னு பார்ப்போம். பசங்களுக்கு எப்படி வந்து அந்த செக்ஷனோ அது மாதிரி தான் எனக்கு இந்த செக்ஷன். எங்கே வந்து டிஷ்வாஷர் லிக்விட் இது என்னென்னு இது 100 ருபீஸ்ன்னு சொன்னாங்க. வெளியில் சின்ன பாட்டிலே வந்து பிராண்டட் பேர் போட்டதுனால 70-80 ருபீஸ் சொல்கிறாங்க. ஸோ இது ரீசனபிளாக தான் இருந்துச்சு. நான் ஒரு தடவை வாங்கி யூஸ் பண்ணேன், நல்லாவே இருந்துச்சு. ஸோ அதனால் அது ஒரு இது வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் நிறைய இது ஃபுல்லாகவே வாஷிங் சம்மந்தமான ஐட்டம்ஸ் தான் விற்றுட்ருந்தாங்க. அதெல்லாம் கேட்டு வாங்கிட்டு இதெல்லாம் அடுத்தது என்னோடய செக்ஷன். எப்படி பசங்களை பெட் செக்ஷனை விட்டு தாண்ட வைக்கிறது கஷ்டமோ அது மாதிரி எனக்கு இந்த செக்ஷனை விட்டு தாண்ட வைக்கிறது ரொம்பவே கஷ்டம். ஏதாவது ஒரு ஜாடி வாங்கிட மாட்டோமான்னு ஆவலாக பார்ப்பேன். என் பசங்க நைஸாக என்னை தள்ளிட்டு போயிடுவாங்க. இதுதான் வாடிக்கையாக நடக்கிறது. இருந்தாலும் வழக்கம் போல் நானும் வந்து அதையே கடந்து செஞ்சு போயிட்டே இருப்பேன். தேங்காயெலாம் வந்து 4 தேங்காய் 100 ரூபா அப்படிங்கிறது ரீசனபிளாக தான் இருக்கும். எங்கள் ஹஸ்பண்டுக்கு இந்த செக்ஷன், இந்த எலக்ட்ரானிக் ஐட்டத்தில் எது தேவை அப்படிங்கிறது. பூண்டெல்லாம் கொஞ்சம் ரேட் ரீசனபிளாகவே கிடச்சிச்சு. ஸோ லன்ச் பேக் வந்து பசங்களுக்காக தேடிகிட்டே இருந்தேன். ஸோ எனக்கு செட் ஆகலை, அதனால் வந்துட்டேன். மிளகா தனியெல்லாம் இந்த மாதிரி இடங்களில் வாங்கும்போது மொத்தமாக வாங்கி அரைக்கிறதுக்கு நல்லாவே ரீசனபிள் ரேட்டில் இருக்கும். இது ஃபுல்லாகவே அவரை பாவை கொத்தவரங்காய் விதைகள்லாம் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி பிளான்ஸுக்குன்னு தனி ஏரியா வச்சுருப்பாங்க. உங்களுக்கு உரம் பாட்டு எது வேணும்னாலும். நானே இங்கே சென்னை வந்து 13 to 14 இயர்ஸ் ஆகுது. இந்த பல்லாவரம் மார்க்கெட்டுங்கிறது எனக்கு வந்து ரீசெண்டாக ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி தான் தெரியும். அந்த 2-3 இயர்ஸாக தான் தெரியுங்கிறப்ப வந்து இது எல்லாமே சோஷியல் மீடியா மூலமா தெரிஞ்சுட்டு வந்தது தான். நமக்கே சில இடங்களில் வந்து எது எங்கே கிடைக்குங்கிறது தெரியாமல் இருக்கிறதுக்கு இந்த சோஷியல் மீடியா நல்ல பிளாட்ஃபார்மாக தான் இருக்குது. ஸோ நான் போடுறது மூலிமா இன்னும் நிறைய பேர் அங்கே போய் அவங்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்கிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். நான் வாங்க வந்த என்னமோ காய்கறி தான், அதனால் நான் கடைசியாக தான் பார்ப்பேன். இப்போ தான் ஃபைனலாக காய்கறி ஐட்டத்துக்கு வந்திருக்கேன். அந்த வேலை கொஞ்சம் கொஞ்சமாக காய்கறி வாங்கி பண்ணேன். அதேமாதிரி இதெல்லாம் ஸ்பைசஸ் ஐட்டம். ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே என் ஹஸ்பண்டும் என் சின்ன பொண்ணும் வரவே முடியாது, கால் வலிக்குதுன்ட்டு உட்காந்துட்டாங்க. ஒரு டீ கடையில் போய் லைட்டாக டீ சாப்பிட்டு வரேன்ட்டு போய் உள்ளறையே உட்காந்துட்டு நீங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வாங்க நைஸாக என்னையும் பெரிய பொண்ணு அனுப்பிச்சி விட்டாங்க. இது ஃபுல்லாகவே கார்டனிங் ஏரியா தான். இந்த ஏரியாவுக்குள்ளே போயிட்டு ஒரு வழியாக காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. நான் இப்போ பச்சை மிளகாலாம் எப்படி ஸ்டே பண்ணுறதுனா, இடையில கீழே வந்து ஒரு டிஷ்யூ போட்டுட்டு காம்பை கிள்ளிட்டு இந்த மாதிரி வச்சோன்னா 15 நாள் வரலையும் கெட்டி போகாது. காம்பு கிள்ளாமல் வச்சிங்கன்னா கொஞ்சம் அழுகல் வந்துடும். தக்காளியெல்லாம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சிடணும். இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் வைக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்து வச்ச பிறகு இது வந்து சாட்டர்டே மார்னிங் நான் எடுத்தேன். சாட்டர்டே மார்னிங் போல் என் ஹஸ்பண்டும் என் பெரிய பொண்ணும் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. நானும் சின்ன பொண்ணு தான் இருந்தேன். 2 செவ்வாழைப்பழம் இருந்துச்சு. இந்த செவ்வாழைப்பழம் இருந்தாலே பிள்ளைங்க சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க. ஸோ அதுக்கு என்னடா பண்ணுறதுன்னு திடீர்னு யோசனை பண்ணி நம்ம பனானா கேக் மாதிரி பண்ணிடுவோமே அப்படின்ட்டு 1.5 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துட்டேன். சாக்கோ சிப்ஸ் வந்து 1/4 கப் எடுத்துக்கிட்டேன். ரீஃபைண்ட் ஆயிலும் 1/4 கப் எடுத்துட்டேன். 2 செவ்வாழைப்பழம் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பேக்கிங் சோடா 1/4 டேபிள் ஸ்பூன், பேக்கிங் பவுடர் வந்து 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். இப்போ 2 முட்டை வந்து உடச்சி ஊற்றிட்டேன். 2 முட்டை போட்டு பண்ணும்போது நல்லா ஃப்ளப்பியாகவும் வரும், பசங்களுக்கும் நல்லா வந்து டேஸ்ட் வைஸ் நல்லாயிருக்கும். ஸோ 2 முட்டை இல்லை அப்படிங்கிறப்ப கேர்டு ஆட் பண்ணிக்கோங்க. முட்டை சாப்பிடாதவங்க முட்டைக்கு பதிலாக தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி மிக்ஸி ஜார்லேயே தான் பண்ணேன். 2 முட்டை உடச்சி ஊற்றிட்டு இந்த வாழைப்பழத்தை ஊற்றி ஒரு 2 செகண்ட் வந்து மிக்சியில் ஓட விட்டுட்டு அதுக்கப்புறமா சுகர் ஆட் பண்ணி அதை 1 நிமிஷம் ஓட விட்டுறணும். அதுக்கப்புறமா ஆயில், அப்புறமா ட்ரை இன்க்ரீடியன்ஸான சுகர், ஏன்னா பொடிச்சு வச்சுருந்திங்கன்னா டேரெக்டாக சேர்த்துக்கலாம். சுகர் முழுசாக இருந்துச்சுன்னா ஒரு ஓட விட்டு அதுக்கப்புறம் தான் மைதா மாவு சேர்க்கணும். நான் பட்டர் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் சாஃப்ட்னஸ்க்காக. பட்டர் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் என்னென்னா இந்த சுகரு
இதை சேர்த்து 1 நிமிஷம் ஓட விட்டு எடுத்துக்கிட்டேன். ஆயிலையும் சேர்த்துட்டு 1 நிமிஷம் ஓட விட்டு அப்புறம் தான் மைதா மாவு, ஏன்னா மைதா மாவு போட்டு ரொம்ப நேரம் அடித்தோம்னா கொஞ்சம் ரஃப் ஆகிடும். அதனால் இதெல்லாம் போட்டு 1 நிமிஷம் அடித்த பிறகு இப்போ மைதா மாவு, அதுக்கப்புறம் வெண்ணிலா எசன்ஸ், அதுக்கப்புறம் பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு பிஞ்சு வந்து சால்ட் ஆட் பண்ணி அதுவும் 2 அதாவது 1 நிமிஷம்னு சொல்லலாம். கரெக்டாக 1 நிமிஷம் பீட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா ஈஸியாக மிக்சிலேயே உங்களுக்கு பனானா கேக் பண்ணிடலாம். இன்னும் அவனும் இல்லைன்னா அதையே வந்து இட்லி பானையில் வச்சு கீழே உப்போ சால்ட்டோ வந்து வெறும் இட்லி பானையில் கொட்டிட்டு அதை பரப்பி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் சூடு பண்ணி கீழே ஒரு இது மாதிரி போட்டு அது மேலே வந்து ஒரு ஃபுல் சிம்மில் வச்சு 35 நிமிஷம் வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான பனானா கேக் ரெடி. இன்றைக்கி நான் அவன் இருக்கிறதுனால இதை அப்படியே ஊற்றிட்டு மேலே சாக்கோ சிப்ஸ் வந்து லைட்டாக மேலாக தூவிட்டேன். நான் பண்ண தப்பு என்னென்னா சாக்கோ சிப்ஸு தூவி இருக்கக்கூடாது. இதிலேயே லைட்டாக வந்து கலந்து விட்டுட்டு ஒரு ஸ்பூனால் கலந்து விட்டுருந்தோன்னா உள்ள அங்கங்கே க்ரன்ச்சியாக இருக்கும். இது மேலாக தூவும். பேக்காகி வரும்போது எல்லாம் மேலே அப்படியே ஃபுல்லாக மேலே அப்படியே ஸ்ப்ரவுட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. பசங்க அந்த சாக்கோ சிப்ஸை மட்டும் எடுத்து சாப்பிட்டுட்டே இருந்தாங்க. உள்ள இறங்காமல் இதாகிடுச்சு. எல்லா இடத்துலையும் உள்றவையும் கடிப்படணும்னு நினச்சிங்கன்னா ஃபைனலாக வந்து ஒரு ஸ்பூனில் போட்டு கலக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த பேக்கிங் டின்னில் ஊற்றுங்க. நான் ஆல்ரெடி 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிட்டேன் அவனை 180 டிகிரியில். அதுக்கப்புறம் ஒரு 35 மினிட்ஸ் வச்சு இறக்குனா சூப்பரான பனானா கேக் ரெடி. அப்போ தான் என் ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ்லேருந்து இப்போ ஹஸ்பண்டும் என் பெரிய பொண்ணும் வந்தாங்க. வந்தோடனே இதை பார்த்தோன்னே ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டாங்க. உள்ள நுழையும் போது என்னமோ கேக் வாசனை வருது அப்படின்னு. நல்லா மாய்ஸ்சரைஸாகவும் இருந்துச்சு. ஏன்னா இன்றைக்கி நான் பட்டரு, எக்கு, அது இல்லாமல் உங்களுக்கு பால் பவுடர்லாம் மிக்ஸ் பண்ணியிருந்தேன். வேறு பால் பவுட்ரு ஒரு 10 ரூபா பாக்கெட் தான், அதையும் ஒன்று மிக்ஸ் பண்ணிட்டேன்னா நல்லா ஒரு டேஸ்ட்டும் நல்லா கிடைக்கும். இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக வித்தின் ½ அன் ஹவரில் இதை பண்ணி முடிச்சிட்டேன். ஏன்னா இந்த மிக்சியில் இதெல்லாம் கலக்கிறதுக்கு ஒரு 10 மினிட்ஸு, பேக்கிங் டைம் 35 மினிட்ஸ், அவ்வளோதான். நான் மிக்சியில் கலக்கிற நேரத்துலேயே ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுட்டேன். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. 2 வாழைப்பழமும் 2 முட்டையும் இருந்தால் போதும். சாக்கோ சிப்ஸ் இல்லைன்னா கூட பரவாயில்ல, இருந்ததுனால சேர்த்துக்கிட்டேன். இல்லைன்னா கூட நார்மலாக நீங்கள் பனானா கேக் மாதிரி பண்ணி கொடுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ ஃப்ளப்பியாக எவ்வளோ இதாக வந்திருக்குன்னு. பசங்க ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டாங்க. நீங்கள் வந்து ஹெல்த்தி வெர்ஷனாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா கோதுமை மாவு கூட மைதாவுக்கு பதிலாக ஆட் பண்ணிக்கலாம். ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் டயத்துக்கு நம்ம ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் கொடுத்தோன்னா, நான் சொன்னேன் பார்த்தீங்களா சாக்கோ சிப்ஸ் ஃபுல்லாக எல்லாமே மேலே எலும்பி வந்துருச்சுன்னு, அதுதான் இதை சொல்லணும். ஃபுல்லாகவே ஏன்னா உள்ளே கொஞ்சம் இது பண்ணியிருந்தேன்னா உள்ளரையும் அங்கங்கே க்ரன்ச்சியாக இருக்கும். ஃபைனலாக எடுத்துகிட்டு வந்து என்னமோ பர்த்டேக்கு கேக் வெட்டுற மாதிரியே என் ஹஸ்பண்ட் வெட்டிகிட்டு இருந்தாங்க. பசங்க எப்படா வெட்டுவாங்க, அதை சுட சுட அதை ஆற கூட விடலை, கடகடான்னு எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். தின்னாக போடாதீங்க, கொஞ்சம் திக்காக போடுங்கன்னு சொல்லிகிட்டே இருந்தேன். தின்னாக போட்டதெல்லாம் கொஞ்சம் உடஞ்சிருச்சு. திக்காக போட்டதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டே எடுத்து சாப்பிட்டுட்டாங்க பெரிய பெரிய பீசஸாக. ஃபைனலாக அடுத்த நாள் வந்து மண்டே போல் ஸ்நாக்ஸு கொடுக்கலாங்கிறதுக்காக ரிமைனிங் இதெல்லாம் எடுத்து வச்சேன். ஆனால் இது மண்டே வரலையும் தாங்குமான்னு எனக்கு தெரியாது. சண்டேயே இது காலியாயிரும்னு தான் நினைக்கிறேன். நீங்களும் முடிஞ்சால் மிக்சியில் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸி வெர்ஷனாக இருக்குது. அவன் இல்லைன்னா கூட நீங்கள் வந்து இட்லி பானையில் வச்சு கூட இதை பண்ணிடலாம். மணலோ இல்லை சால்ட்டோ ஆட் பண்ணி 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி ஏதோ ஒரு பாத்திரத்தில் ஊற்றி ஒரு 35 மினிட்ஸ் சிம் ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு இறக்குனீங்கன்னா இது வந்து அடுப்பில் கூட நீங்கள் செஞ்சிடலாம். ரொம்ப சிம்பிள் வெர்ஷனாக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும் பசங்களுக்கு கொடுக்குறது. உங்களுக்கு என்னோடய சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் லைக்ஸ்களை கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோஸ் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர், பாய், டாட்டா.